ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். சாய், என்னோடய பெயர் அசோக் குமார் சாய். நான் சென்னையில் இருக்கிறேன் சாய். நான் பாபா சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறதுக்காக ஆவோ சாய் என்னை கூப்பிட்ருக்காங்க சாய்ராம். என்னோடய பாபாவோடைய விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு என் மனசார நான் என்ன அனுபவிச்சனோ அதை பாபாவை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம ஆவோ சாய் மூலிமா பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நான் ஆவோ சாய்க்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சாய்ராம். நான் சென்னையில் வசிச்சிருக்கிறேன் சாய்ராம். நான் சிறு வயசுலேருந்து சபரிமலை வருஷம் நான் போயிட்டு வருவேன் சாய்ராம். அப்படி போயிட்டுருக்கும்போது 98ல் நான் எனக்கு 18வது வருஷம். அப்போ 18வது வருஷம் நான் 98ல் நான் சபரிமலைக்கு தென்னங்கன்று எடுத்துக்கிட்டு பாத யாத்திரையாக நடந்து போகிறதுக்கு ஐயப்பனோட ஆசீர்வாதத்துடன் நடந்து போனேன் சாய்ராம். அப்படி நடந்து போய் வரும்போது வருஷம் நான் பாத யாத்திரை நடந்து போகணுன்றது என் மனசுக்குள்ளே ரொம்ப ஆர்வமாக இருந்தது. அப்படி வருஷம் போயிட்டு வரும்போது எனக்கு இடையில சென்னையிலேருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. சந்திரமௌலி குருசாமின்ற ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணி, இது மாதிரி நீங்கள் சபரிமலை பாத யாத்திரை போகிறீங்க, இது மாதிரி ஷீரடியில் அமர்ந்திருக்கும் பாபாவுக்கு நான் பாத யாத்திரை போயிட்டு வந்திருக்கேன், அதனால் 2வது வருஷம் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போகணும்னு நினைக்கிறோம். நீங்கள் பாத யாத்திரையாக நடந்து போகிறதுனால உங்கள் நம்பர் சென்னையில் டி நகரில் முரளிசாமி உங்கள் நம்பர் கொடுத்தாரு. அதனால் நீங்கள் எங்களோட சேர்ந்து பாத யாத்திரை நடந்து வர்றதுக்கு விருப்பம் இருக்கான்னு என்னை கேட்டார். அப்போ நான் சந்திரமௌலி குருசாமிகிட்ட என்ன சொன்னேன், சுவாமி சரணம், நல்லபடியாக பாபாவை பற்றி எனக்கு யார் என்னன்னு தெரியாது, ஆனால் இருந்தாலும் நான் பாத யாத்திரையாக நடந்து தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் எனக்கு நிறையா இருக்குது. எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நான் நடந்து போய் தான் பாபாவை பார்க்கணுன்ற மாதிரி எண்ணங்கள் எனக்கு இருக்குது. நான் இந்த வருஷம் பாத யாத்திரையாக நடந்து தரிசனம் செய்கிறதுக்கு நான் எல்லாம் ஓகே சொன்னேன் சாய்ராம். அப்போ அவர் என்ன சொன்னால், உங்கள் டீமில் வேறு யாராவது ஷீரடி பாத யாத்திரைக்கு வரவங்க யாராக இருந்தால் உங்கள் டீம்லேருந்து யாரை வந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் சாய்ராம். அதுக்கப்புறம் என்னோட 2-3 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் நான் பட்டிக்குளத்தில் இருக்கக்கூடிய ரமணி சார் கோயிலில் தான் நாங்கள் மாலை அணைஞ்சி அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தோம். நான் நடந்து வரும்போது வழியில் மயிலாப்பூர் மற்றும் திருமலா, மந்திராலயம், பண்டர்பூர், ஆத்மகிரி பாபா, இப்படி ஷீரடி வரைக்கும் வந்துட்டோம் பாத யாத்திரையாக நடந்து இதில் இடையில மாலை போட்டு நடக்க ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு பாபாவை பற்றி எதுவுமே தெரியாது. பாபானா யாருன்னு தெரியாது, ஷீரடி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, எந்த ஒரு அனுபவமும் எனக்கு கிடையாது. என்னோடய குறிக்கோள் இந்த நடந்து போகிற அனுபவம் எனக்கு இருக்கிறதுனால இந்த பாத யாத்திரையை நடந்து போகிறதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப நடந்து வந்தேன். ரொம்ப ஆர்வமாக நடந்து வந்தேன். நடந்து வரும்போது எனக்குள்ள ஒரு வித்தியாசங்கள் தெரிஞ்சது. என்ன வித்தியாசங்கன்னு கேட்டிங்கன்னா சாய்ராம், ஒவ்வொருத்தருக்கும் நான் செய்யக்கூடிய பணிவு, கால் வலி வந்தால் அந்த காலை அமுத்தி விடுறது, காலை தேய்ச்சி விடுறது, இந்த கட்டு போகிற அனுபவம்லாம் எனக்கு ஷீரடியில் பாத யாத்திரையாக நடந்து போகும்போது வருஷம் எனக்கு இந்த அனுபவத்தை பாபா கொடுத்தாரு. ஆனால் அந்த பாபான்ற சொல்கிறத விட எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் பாட்டில் ஒவ்வொரு சேவைகளும் நல்ல விதமாக செய்துக்கிட்டு நடந்து நல்ல விதமாக நான் ஷீரடி சேர்ந்துட்டேன் சாய்ராம். அப்போ என் கூட தண்டபாணி சாய்ராம்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சாய்ராம், நம்ம மாலை போட்டு நடந்து இப்போ ஷீரடிக்கு வந்துட்டோம், இது வரைக்கும் நான் பாபாவை பற்றி எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் கிடைக்கல, பாபாவோட அனுபவங்கள் எனக்கு எதுவுமே கிடைக்கல. நான் என்னமோ மாலை போட்டேன், நடந்தேன், வந்தேன், ஏதோ ஒரு கடமைக்கு வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. பாபா எனக்கு எதுவும் ஒரு ஃபீல் பண்ணலையே அப்படின்ற மாதிரி என் கூட வந்த சாய் டிஓடி தண்டபாணி சாய்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு தண்டபாணி சாய் சொன்னார், சாய், நீ கிளம்புறதுக்கு இன்னும் 2 நாள் 3 நாள் இருக்குது. இந்த 2 நாள் 3 நாளுக்குள்ளே பாபா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உணர்த்துவார், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். ஓகே சாய்ராம், நீங்கள் சொல்கிறத நான் கேட்டுக்கிறேன் சாய்ராம்னு சொல்லிவிட்டு, அப்போ காக்கட்டா ஆரத்திக்காக எங்களுக்கு பாத யாத்திரையாக நடந்து வர்றவங்களுக்கு எங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து சந்திரமௌலி சாய் எல்லாம் முன்னாடி நிப்பாட்டி, நம்ம எல்லாம் காக்கட்டா ஆரத்திக்கு போகணும், நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்க அப்படின்ற மாதிரி சாய் சொல்லியிருந்தார். சரி, அந்த வருஷம் நாங்கள் எல்லாம் வருஷம் பாத யாத்திரை நல்லபடியாக காக்கட்டா ஆரத்திக்கு என்னை கூட்டிகிட்டு போய் நாங்கள் ஒரு 4-5 பேர் முன்னாடி நிற்கிறோம், பாபா முன்னாடி நிற்கிறோம். நான் ஒரு சர்வசாதாரணமாக தான் நிற்கிறேன். பாபா இருக்கிறாரு, பாபா பக்கத்தில் நான் நிற்கிறேன். எனக்கு எந்த ஒரு ஃபீல் தெரியல. நான் பாட்டில் எப்பயும் போல் சாதாரணமாக எல்லா சுவாமியும் கும்பிட்ற மாதிரி தான் நானும் பாபாவை கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த காக்கட்டா ஆரத்தின்னு சொல்லி பாட்டெல்லாம் போட்டாங்க. உட்டா பாட்டெல்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாபாவோட ஆரத்தி பாட்டெல்லாம் வந்துச்சு. பாபாவோட ஆரத்தி பாட்டு பாட எனக்கு உடம்புல கொஞ்சம் நேரத்தில் ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஐஸ் மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. உடம்பெல்லாம் ரொம்ப சில்னஸ் ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. என்னால் தண்ணியை ரொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல. இருந்தாலும் என்னால்
பாடக்கூட முடியல. பாடுறவங்கள நல்லா உன்னிச்சு பார்த்துட்ருக்கேன். என்னோடய கண்ணில் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் பாபாவிட்ட தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததும் இந்த வெண்ணெய் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தீர்த்தம் கொடுத்தாங்க. அப்போ வரைக்கும் நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். அப்போ தான் என் கூட இருந்த தண்டபாணி சாயை நான் கூப்பிட்டு கேட்டேன், "என்ன சார், எனக்கு பாபாவை பற்றி எதுவுமே தெரியலன்னு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது ஒரு ஆரத்தியில் வந்து எனக்கு பாபா வந்து முழுமையாக என் மனசுக்குள்ளே ஒரு நிறைவாக ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, ஒரு ஆனந்த கண்ணீரை கொடுத்து, என்னை அப்படியே ஒரு மனநிலையே மாறி சாயி சாயின்னு சொல்கிற அளவுக்கு பாபா என்னை கொண்டு வந்துட்டார் சாய்ராம். பாபாவோட அற்புதங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாபாவை பற்றி இப்போ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் சாய்ராம். நான் வந்து உண்மையிலேயே நான் வந்து பாபாவுக்கு தான் நன்றி சொல்லணும்." அதுலேருந்து அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னார், "எல்லாரும் ட்ரெயினில் வருவாங்க, பஸ்ஸில் வருவாங்க, ஃப்ளைட்டில் வருவாங்க. அசோக் சார், நீங்கள் நீங்கள் ஷீரடி வந்ததே பாத யாத்திரையாக நடந்து வந்து தான் பாபாவை தரிசனம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நீங்கள் கோடான கோடி நன்றி பாபாவுக்கு சொல்லுங்கள்." அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னார். நான் உடனே பாபா கிட்ட போய் உட்காந்து, "பாபா, நான் பாத யாத்திரையாக நடந்து வருவதற்கு நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தீங்க. எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் பாபா. உங்களை ரொம்ப நான் பெருமையாக நினைக்கிறேன்னு" சொல்லிவிட்டு, "ரொம்ப நன்றி பாபா, நன்றி பாபான்னு" அவர்கிட்ட சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் மற்ற இதுதான் சாவடி, இதுதான் துவாரகமாயி அப்படின்றதெல்லாம் கூட இருக்கிற சாயெல்லாம் எனக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் பாபா கிட்ட கேட்டது நான் பாத யாத்திரையாக நடந்து வந்ததுக்கு அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு, அதன் பிறகு நான் பாபாட்ட வச்ச கோரிக்கை, "பாபா, என்னோடய காலம் இருக்கும் வரை நான் வருஷம் பாத யாத்திரையாக நடந்து வந்து உங்களை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், நான் செய்துக்கிட்டு இருக்க இந்த சேவையும் நல்லபடியாக செய்து கொடுக்கணும்." அப்படின்னு ஒரு பாபா கிட்ட நான் ஒரு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்துக்கிட்டேன். அது தீர்மானமான முடிவுன்னு சொல்வதை விட ஒரு பைத்தியக்காரன முடிவுன்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு பாபா மேலே வருஷம் எனக்கு ஆழ்ந்த பக்தியும் ஆழ்ந்த சந்தோஷத்தையும் பாபா கொடுத்துட்டாரு. அப்போ வந்து நான் உண்மையிலேயே வந்து ஷீரடி சாய்பாபாவுக்கு நான் வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி என் மனசில் ஒரு ஃபீல் ஆகி, நான் சந்தோஷப்பரிப்பாக எனக்கு ஃபஸ்ட்டு பாபாவோட விக்கிரகம் கொடுத்தாங்க. வருஷம் பாத யாத்திரையாக நடந்து வந்திருக்கவங்களுக்கு ஒரு விக்கிரகம் கொடுத்தாங்க. அந்த விக்கிரகத்தை நான் எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டில் கொண்டு போய் நான் வச்சுட்டு, எங்கள் அம்மா அப்பாட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, சரி பாபாவுக்கு இந்த வியாழக்கிழமை பூஜைன்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. சரி முதல்ல பாபா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, பாபாவுக்கு நம்ம நல்ல ஒரு பூஜையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, நாங்கள் ஷீரடியிலேருந்து வாங்கிட்டு வந்த விக்கிரகத்தை நாங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்து பூஜை ரூமில் வச்சுட்டு, ஃபஸ்ட்டு ஒரு பால் எடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சோம். அந்த ஸ்பூன் எடுத்து பால் எடுத்து பாபாவோட வாயில் அப்படி வைக்கும்போது பாபா வந்து டக்குன்னு குடிச்சிட்டாரு. நான் உடனே எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், "அம்மா, பாபா பால் குடிச்சிட்டாருமாண்ணா." "டேய், எந்த காலத்துலடா நீ இருக்கிற, அதெல்லாம் சும்மாடா." அப்படின்னோடனே, "இல்லைம்மா, நீ வந்து பாலை கொடுத்து பாருமா." அப்படின்னு எங்கள் அம்மா கொடுத்ததுக்கப்புறம் பாலை குடிச்சிட்டார் பாபா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவை கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் என் தம்பி பிள்ளைங்க எல்லாம், தம்பி ஒய்ஃப் எல்லாருமே வந்தாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாமே கையால் கொடுக்கும்போது எல்லா பாலுமே பாபா குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ எங்களுக்குள்ளேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாயிருச்சு. இது கடையில் என் தங்கச்சி மாமாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறோம், "பாபா வந்து வீட்டில் பால் குடிச்சிக்கிட்டு இருக்காரு, இந்த அனுபவத்தை வந்து நாங்கள்லாம் பார்க்கணும்னு" சொல்லி என் தங்கச்சி மாமா எல்லாருமே வராங்க. வந்ததுமே வீட்டில் எல்லாருமே நம்பிக்கை இல்லாமல் தான் எல்லோரும் வந்தாங்க. வந்து அவங்க கையால் கொடுக்கும்போது அந்த பாலை வந்து டக்குன்னு ஒரு செகண்டில் உறிஞ்சு குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போதுலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து பாபாவை நினச்சி எல்லோரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம இஷ்ட தெய்வம் ஷீரடி சாய்பாபா அப்படின்னு நினச்சி எங்கள் பாபா வீட்டில் எல்லார் கையாலையும் பால் குடித்ததுக்கப்புறம் எல்லாரோட உள்ளத்துலேயும் மனசு போல் பால் போல் இருந்து எல்லாரோடைய மனசுலேயும் பாபா இடம் பிடிச்சிட்டாரு. எங்கள் தம்பி பிள்ளைங்க, தங்கச்சி பிள்ளைங்க எல்லாருமே டிவோட்டிஸாக வந்துட்டாங்க. இது இல்லாமல் நாங்கள் டெய்லி அம்மா வந்து பூஜை பண்ண நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. அப்புறம் வியாழக்கிழமை கூட்டங்கள் வர ஆரம்பிச்சது. அப்புறம் பாபாவை பற்றி நானும் ஷீரடி போக வர்றதுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் பாபாவோட வரலாறுகளை பற்றி படிக்க ஆரம்பித்தோம். பாபாவை பற்றி எல்லா விஷயங்களும் நாங்கள் பேச ஆரம்பித்தோம். வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாமே வந்து பாபான்னு எல்லாருமே கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கிடையில் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒரு கேன்சர் நோய் வந்துருச்சு. கேன்சர் நோய் வந்ததும் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு, அம்மாவுக்கு இப்படி ஒரு கொடிய நோய் வந்துருச்சே அப்படின்னு நினச்சி நாங்கள் எல்லோரும் வேதனைப்பட்டு, என் தம்பி வந்து கூட்டிக்கிட்டு டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்ருக்கு. அப்போ தம்பி வந்து, "முன்னாடி கிளம்பி போப்பா" அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்தோம். சரி, சாயங்காலம் டாக்டர்கிட்ட போகிறதுக்கெல்லாம் ஏற்பாடுகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு காலையில் ஒரு ஃபோன் கால் வருது. மயிலாப்பூர்லேருந்து தண்டபாணி சாய் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. "அசோக் சாய், பாபாவோட பாதம் வந்திருக்கு. இந்த பாதத்தை உங்கள் வீட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன். அம்மாவை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பாதத்தை எடுத்துகிட்டு வந்து அம்மாட்ட வச்சு நம்ம பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்க" அப்படின்ற மாதிரி தண்டபாணி சாய் சொன்னாருங்க சாய். அதுக்கப்புறம் வீட்டுக்கு பாபாவோட பாதங்கள் வந்துச்சு. வீட்டில் வச்சு அந்த பாதம் வச்சு
ரொம்ப ஒரு சிறப்பாக பூஜையெல்லாம் செய்து அம்மாவுக்காக நல்லா பிரார்த்தனை பண்ணி அந்த பாதத்தை எடுத்து அம்மா தலையில் வச்சு 3 தடவை சுத்த சொல்லி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நல்லபடியாக பிளஸ்ஸிங்லாம் கொடுத்துட்டு நல்லபடியாக பாபாவை வழி அனுப்பிச்சி விட்டுட்டு சாயங்காலம் தம்பி கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டா, நீ அம்மாவை கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு நீ கூட்டிகிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படி சாய்ராம். நான் சாயங்காலம் எங்கள் அம்மா அப்பா நாங்கள் எல்லோரும் கிளம்பி என் காரில் கூட்டிக்கிட்டு நான் போயிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு என்ட்ரன்ஸில் வந்து அம்மாவை உட்கார வச்சுட்டு டீட்டெயில்ஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்க போது அது தூரத்தில் பார்த்தா ஏதோ ஒரு கூட்டமாக இருந்தது, ஏதோ பூஜைகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. சரி என்ன பூஜை டைம் தான் இருக்குன்றாங்களேன்னு சொல்லிட்டு நேராக அங்கே போய் பார்த்தா அப்போ தான் பாபாவை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்போ தான் பாபாவை பிரதிஷ்டை பண்ண போகிறோம், இப்போ தான் அதுக்கான பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நான் என்னோடய சந்தோஷத்தை வந்து என்னால் தாங்க முடியல. நான் பாபாட்ட ரொம்ப ஒரு கண்ணீர் விட்டு அந்த நேரம் அழுக ஆரம்பிச்சுட்டு, இப்படியெல்லாம் பாபா கூட எடுத்து நீ பார்த்துக்கிட்டு இருக்க, நாங்கள் என்ன செய்திருக்கோன்னு தெரியல பாபா, உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை நான் உடனே குப்தா சாய்க்கு ஃபோன் பண்ணி, சாய் அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு, இப்போ தான் பாபா வந்து பிரதிஷ்டை பண்ணுறதுக்கான பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, காலையில் வந்து ஆரத்தி எல்லாம் பண்ணுறாங்க சாய் அப்படின்னு சொன்னவொடனே குப்தா சாய் எனக்கு சொன்ன முதல் மெசேஜ், நீ வந்து பிரார்த்தனையும் கூட இருந்து நல்லபடியாக நீ பாபாவை உங்கள் குடும்பமே சேர்ந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, பாபா உன்னை கைவிட மாட்டார், இது ஒரு பெரிய ஒரு அருமையான ஒரு எதிர்பார்க்காத ஒரு மிராக்கள் தான், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு பாபா தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீ பாபாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு பாபாக்கிட்ட சொல்லி நல்லபடியாக அம்மாவுக்கான ஆப்ரேஷன் எல்லாம் நல்லபடியாக பாபா கூட இருந்து செய்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சாய் சொல்லிட்டாரு. நான் போய் அம்மாவை அட்மிஷன் போட்டுட்டு நான் கீழே வந்து உட்காந்துக்கிட்டேன். பாபா கூட அந்த பூஜைகளை பார்த்துக்கிட்டு பாபாக்கிட்ட நல்லா பிரார்த்தனையெல்லாம் பண்ணிக்கிட்டு அம்மாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும் பாபா, நீ தான் கூட இருந்து பார்த்துக்கணும், நீ தான் டாக்டரு, நீ பண்ண போகிற, நீ தான் தன்வந்திரி சாயி, நீ தான் டாக்டர் சாயின்னு சொல்லி எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போனதும் எல்லோரும் ஸ்தபன மஞ்சரி படிக்க ஆரம்பித்தோம். ஸ்தபன மஞ்சரினா எங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்போ தண்டபாணி சாய் டிஓடிஸ் எல்லாம் இந்த மாதிரி ஆப்ரேஷனாக நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள், ஸ்தபன மஞ்சரியை படிங்கன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் நல்லபடியாக ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து வெளியில் வந்து டாக்டர் வந்து நல்ல குட் நியூஸ் கொடுத்தாரு, நல்லபடியாக சிறப்பாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஹாப்பியாக சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷங்கள் ஆகி போயிடுச்சு. குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து பாபாவுக்கு ரொம்ப நன்றி சொன்னோம் எல்லாருமே. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருந்தார். அப்போ வந்து எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, நம்ம மாதம் வந்து ஒரு 10,000 15,000 பக்கம் மாத்திரை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அசோக் சாய் என்னை அம்மா அப்படி தான், அசோக்கு நீ வந்து மாதம் நம்ம மாத்திரையை ஸ்டாப் பண்ணிடலாம், எனக்கு உதி பாக்கெட்டு மட்டும் நிறையா நீ வாங்கிட்டு வந்து கொடுத்துரு, எனக்கு உதி சாப்பிட்டா உடம்புல இருக்கிற நோய் வந்து கண்டிப்பாக சீக்கிரம் குணமானுன்ற மாதிரி பாபா எனக்கு உணர்த்துறாரு, எனக்கு உதி பாக்கெட்டு மட்டும் நீ ஏற்பாடு பண்ணுடா அப்படின்னா. சரிம்மா நம்ம டிஓடிஸ் இருக்காங்க எல்லாருக்கிட்டும் நம்ம ஏற்பாடு பண்ணி உதிகளை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் மாத்திரை வந்து அதிகமாக சாப்பிட்ட மாத்திரையை வந்து 2 மாத்திரை 3 மாத்திரை சாப்பிட்ற மாதிரி டாக்டர் கொடுத்தாரு. அம்மா வந்து தினமும் காலையில் எந்திரிச்சதும் ஒரு பாக்கெட்டு உதவி பாக்கெட்டை தடுத்து தண்ணியில் குடிச்சிருவாங்க. அதே மாதிரி 3 வேளை அது மாதிரி உதவி தண்ணியே குடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாட்கள் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு செக்கப்புக்கு டாக்டர் வர சொல்லியிருந்தார். அப்போ டாக்டர்கிட்ட போய் நாங்கள் காமிச்சோம். இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப அருமையாக இருக்கீங்களே, உண்மையிலேயே கிரேட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன மாத்திரைலாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது, நல்லா ஒரு அமைப்பாக இருக்கீங்களே, இது என்ன ரீசன் அவங்க கேட்டார் டாக்டரு. அப்போ வந்து அம்மா இருந்துக்கிட்டு நாங்கள் ஷீரடி பாபாவை நல்லா கும்பிட்டுட்டு இருக்கோம், பாபாவோட உதவியை தான் நாங்கள் எல்லோரும் தினமும் சாப்பிடுவோம், என் பையன் வந்து வருஷம் ஷீரடி பாத யாத்திரை நடந்து போவான், அவன் எப்போ நடந்து போக ஆரம்பித்தானோ அன்னையிலேருந்து டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் நடந்த வரத்தெல்லாம் சொன்னோம். உண்மையிலே வந்து நீங்கள் எல்லோரும் பாபாவுக்கு வந்து உண்மையிலே நீங்கள் நன்றி தான் சொல்லணும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இதே கண்டினியூ பண்ணுங்கள், மாத்திரையெல்லாம் இனிமேல் எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி டாக்டரும் சொல்லி, அவரும் ஒரு ஆன்மீகமான டாக்டர் அவரும் நல்லா ப்ளஸ் பண்ணி சந்தோஷமாக உதவியே சாப்பிடுங்க, மருந்து மாத்திரை தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டார். அதுக்கப்புறம் நானும் எப்போ பார்த்தாலும் பாபா கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணுவோம், பாபா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்போம். இது நல்லபடியாக எங்கள் அம்மாவுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாபா காமிச்சு கொடுத்தாரு. அது குடும்பத்தில் எல்லாத்துக்குமே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாபா கொடுத்துக்கிட்டு தான் இருந்தார். எல்லாமே நல்ல விஷயங்கள் எதாக இருந்தாலும் எல்லாருமே பாபா பாபா சாயின்னு தான் சொல்லுவோம். அது நல்லபடியாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து பாபாவுக்கு எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் சேர்ந்து எங்கள் பாபாவுக்கெல்லாம் நன்றி கடன்
பாபாக்கிட்ட எல்லாருக்கும் நன்றி சொன்னோம். அதுக்கப்புறம் பாபாக்கிட்ட எதுவாக இருந்தாலும் பாபாக்கிட்ட சொல்லி செய்கிற அளவுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பாபாட்ட பேச ஆரம்பித்தாங்க. பாபா இன்றைக்கி கல்யாணம் பண்ணுங்க, அங்கே போகணும், இங்கே போகணும், எதுவாக இருந்தாலும் சாப்பிடுங்க பாபா. இப்படி அம்மா வந்து அவங்க கையாலேயே பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணி, அவங்க கையாலேயே நைவேத்தியங்கள் கொடுத்து, அவங்களே எல்லாம் பாபாவுக்கு அமுது ஊட்டி, அவங்களே எல்லா பூஜைகளும் அம்மாவே செய்துக்கிட்டு வருவாங்க. காலங்கள் போக 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 கடைசி காலத்தில் அவங்களோட நேரம் பாபாவோட திருவடிக்கு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. அப்போ வந்து அம்மா வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாங்க. அப்போ எல்லோரும் உட்காந்து பாபா கிட்ட நல்லா பிரார்த்தனைகள் செய்தோம். அதுக்கப்புறம் அம்மாவோடைய டைம் முடிந்து பாபாவோட திருவடிக்கு போயிட்டாங்க. அப்போ என்னோடய அம்மாவுக்கு நல்லடக்கம் செய்யும்போது என்னோடய பாபாவோட உதியெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்கள் அம்மாவுக்கு நான் உதியெல்லாம் போட்டு நல்லடக்கம் செய்து எங்கள் அம்மாவுடைய ஆத்மா பரிபூர்ணமான முறையில் சாந்தி அடைய வேணும்னு சொல்லிவிட்டு பாபா கிட்ட நான் உட்காந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்லா பிரார்த்தனை பண்ணி அம்மாவோட மனசு ரொம்ப நல்லபடியாக ஆத்மா சாந்தி அடையணும் பாபா, அந்த உதியெல்லாம் போட்டு நீ செய்கிறதுக்கு எனக்கு எப்படி இதெல்லாம் தோண வச்சதுன்னே தெரியல. ஏன்னா வந்து என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம் நமக்கு தெரியல. ஆனால் அது பாபா கொடுத்த ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அந்த உதியை போட்டு எங்கள் அம்மாவுக்கு அடக்கம் பண்ணது, எங்கள் அப்பாவுக்கும் அது மாதிரி உதியை போட்டு அடக்கம் பண்ணது. நான் உண்மையிலேயே எங்கள் குடும்பத்து சார்பாக எங்கள் பாபாவோடக்கு நாங்கள் நன்றி தான் சொல்லணும். பாபா எங்களை நல்லா வழி நடத்தி தான் கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. நல்லபடியாக சிறப்பாக போயிட்டுருக்குறோம். எந்த நிமிஷமும் ஷீரடி சாய்பாபாவை நாங்களால் மறக்க முடியாது. சாயின்னு தான் எல்லார்ட்டையும் பேசுவோம். அதுக்கப்புறம் வருஷம் இந்த பாத யாத்திரை நடந்து வரும்போதெல்லாம் எனக்கு நல்ல அனுபவங்கள் கிடைச்சது. ஒவ்வொரு வருஷமும் நான் அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் நடந்து வருவேன். இந்த அளவுக்கு இன்றைக்கி 11 வருஷம் பூர்த்தி பண்ணியாச்சு. இந்த வருஷம் வர்றது 12வது வருஷம். இந்த 12வது வருஷமும் இந்த பாத யாத்திரையை நல்லபடியாக நடந்து வந்து பாபாவை தரிசனம் பண்ணணுன்ற எண்ணங்கள் நிறையா இருக்குது. வரக்கூடிய சாய் பக்தர்கள் எல்லாருமே வந்து இந்த பாத யாத்திரையில் வந்து கலந்துக்கலாம். அதுக்கான என்னுடைய செல் நம்பரு ஆவோ சாய் பிஜலியில் நான் என்னோடய நம்பரை ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் வந்து இந்த பாத யாத்திரையில் வந்து கலந்துக்குங்க. இந்த பிறவி ஒரு பிறவி நம்ம எடுத்திருக்கோம். இந்த பிறவி முடிகிறதுக்குள்ளே ஒரு பாத யாத்திரை போயிட்டு வந்தால் நம்மளுடைய கர்மாக்கள் எல்லா விஷயங்களுக்கும் பாபா நம்ம கூட இருந்து நல்ல உதவிகள் செய்வார். நம்மளால் நடக்க முடியலன்னு சொல்ல வேண்டியதில்லை. நம்மளை நடத்துறது பாபா, நடத்த வைக்கிறதும் பாபா. எல்லாமே பாபா தான் நம்மளை பார்த்து நல்ல விதமாக வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் வந்து என்னோடய ஷீரடி சாய்பாவோட அனுபவத்தை வந்து நாங்கள் எல்லாமே குடும்பத்தில் இன்றைக்கி பெரிய லெவலில் யாரை கேட்டாலும் அசோக் குடும்பமாக எல்லோரும் பாபா டிவோட்டி ஆகிட்டாங்க. யாரை பார்த்தாலும் அவங்க பாபாவை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கெல்லாம் பாபா வந்து நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் வந்து எங்கள் காலம் இருக்கும் வரை எங்களால் ஷீரடி சாய்பாவை மறக்க முடியாது. அவர் வந்து தொட்டு எங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி நல்ல எனக்கு சேவைகள்லாம் நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நல்ல பூஜைகள் எல்லாம் நல்லபடியாக குப்தா சாய்ராம், ஸ்ரீனிவாசன் சாய், பெருமாள் சாயோட நாங்கள் ஒவ்வொரு துணி பூஜை, சத்தியநாராயண பூஜை எல்லா பூஜைகளையும் குப்தா சாய் மூலிமா செய்துட்டு வரோம். அதில் எனக்கு குப்தா சாய் கிடச்சது எனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நான் அவரை பாபான்னு தான் சொல்லுவேன். அவர் எங்களோட பாத யாத்திரையாக நடந்து வரும்போது அவர்கிட்ட நிறையா விஷயங்கள் நான் பூஜையை பற்றி பாபான்னா என்னன்றது நிறையா விஷயங்கள் எனக்கு ஷேர் பண்ணினார். அதெல்லாம் நல்ல விதமாக கேட்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாரும் பாபாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்போம். பாபாவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே வந்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பாபாவுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். பாத யாத்திரையோட அனுபவங்களை பற்றி நான் இப்போ உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் சாய்ராம். ஷீரடி பாத யாத்திரை வந்து முதல்ல வந்து சந்திரமௌலி சாயோட நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நமக்கு ரமணி சார் கோயில் கிருஷ்ணகரணின்னு இருக்குது சாய்ராம். கிருஷ்ணகரணியில் ரமணி சார் கையால் எல்லோரும் மாலை போட்டு அங்கேருந்து தான் நடக்க ஆரம்பிப்போம். அவர் வந்து மாலை போடுறதுக்கு முன்னாடி ரமணி சார் வந்து பாபா கிட்ட நல்லபடியாக பிரார்த்தனை பண்ணி எல்லாருக்கும் அவர் நல்லபடியாக மாலைகள் கழுத்தில் போட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் சொல்லி அவர் மாலை போடுவார். அவர் பூஜை பண்ணி மாலை போட்டு அங்கேருந்து இரவு தங்கி மறுநாள் காலையில் நாங்கள் பாத யாத்திரை நடக்கிறதுக்கு காலையில் 3:30 மணிக்கு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சாய்ராம். அங்கேருந்து பாத யாத்திரை நடந்து வந்து மயிலாப்பூர் நைட் அங்கேருந்து கிட்டத்தட்ட ரமணி சார் கோயிலேருந்து மயிலாப்பூர் வருவதற்கு கிட்டத்தட்ட 45 கிலோமீட்ரு. எல்லோரும் காலையில் 4 மணிக்கு கிளம்பும். ஒவ்வொருத்தரும் 6 மணிக்கு வந்துடுவாங்க, 7 மணிக்கு வந்துடுவாங்க, 8 மணிக்கு வந்துடுவாங்க. அன்றைக்கி இரவு வந்து மயிலாப்பூரில் பாபா கோயிலில் வந்து இரவு தங்கி அங்கே எல்லாத்துக்கும் நம்ம பாபாவோட டிவோட்டிஸ்க்கு எல்லாம் பாத யாத்திரை சாய்க்கு எல்லாத்துக்கும் மயிலாப்பூர் டிவோட்டிஸ் எல்லோரும் சேர்ந்து அன்னதானங்கள்லாம் கொடுப்பாங்க. அதை எல்லோரும் நாங்கள் நல்லபடியாக பாபாவோட ஆசீர்வாதத்தோடு சாப்பிட்டு நல்லபடியாக உறங்கி மயிலாப்பூர் பாபா கோயிலே தூங்கி காலையில் எந்திரிச்சு தான் காக்கட்டாரத்திக்கு பாபா லைனில் போய் நின்று எங்கள் கையால் பாபாவுக்கு பாலாபிஷேகம் செய்து
அங்கே பாபா கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணி நல்லபடியாக பாத யாத்திரை போயிட்டு வருவதற்கு மயிலாப்பூர் டிவோட்டிஸ் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி எங்களுக்கு எல்லாம் வழி அனுப்பிச்சு விடுவாங்க சாய்ராம். அங்கேருந்து நாங்கள் நடக்க ஆரம்பிப்போம். நடக்க போகும்போது வழியில் முக்கியமான டிவோட்டிஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பூஜைகள் எல்லாம் செய்து நாங்கள் முதலும் நடந்து வர வழியில் சாய்ராம் ஃபஸ்ட்டு பெரியபாளையத்தில் இருக்கக்கூடிய பவானி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து திருப்பதி பெருமாளை சேவித்து சாய்ராம் பத்மாவதி அம்மாவை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படி ஏறி திருமலாவில் போய் பாலாஜி பெருமாளை போய் நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே படி வழியாக இறங்கி கீழே அப்படியே நடந்து நேராக கடப்பா வழியாக நம்ம மந்த்ராலயில் இருக்கக்கூடிய ராகவேந்திராவை தரிசனம் செய்து அங்கேருந்து பஞ்சமோகி வழியாக ரைச்சூர் வழியாக தேவதுர்கா வழியாக பாண்டுரங்கர் பண்டர்பூரில் பாண்டுரங்கர் ருக்மணி தாயாரை தரிசனம் செய்து அங்கேருந்து அப்படியே ஷீரடி போகும் வழியில் ஆத்மகிரி பாபா மாந்தேலி கிராமம்னு ஒரு இடம், அந்த கோயிலோட பேர் ஆத்மகிரி பாபா. அந்த பாபாவை நம்ம நல்லா தரிசனம் செய்து அதன் பிறகு நாங்கள் எல்லோரும் ஷீரடி பாபாவை தரிசனம் செய்வோம் சாய்ராம். இதற்கிடையில் ஒரு நாளைக்கு நம்ம பாத யாத்திரையாக நடந்து போவதற்கு ஒரு நாளைக்கு 50 கிலோமீட்டர் கம்பல்சரி நடந்தே ஆகணும் சாய்ராம். இதில் யாருக்கும் தூக்கம் இருக்காது. எப்போ நம்ம முதல்ல பாபாவை பார்க்குறதுக்கு மாலை அணிஞ்சு நம்ம நடக்க ஆரம்பிச்சிட்டோமோ நம்மளோட எண்ணங்கள் நினப்பு எல்லாமே பாபாவோட கிருபையில் தான் இருக்கும். 3 மணிக்கெல்லாம் 2 மணிக்கு எல்லாத்தையும் எழுப்பி விட்ருவோம் சாய்ராம். 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ நடக்க ஆரம்பித்து 8 மணிக்குள்ளே 8:30 மணிக்குள்ளே அந்த வெயில் வர்றதுக்குள்ளே ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் நடந்துருவாங்க. அதுக்கப்புறம் வெயில் ஸ்டார்ட் ஆகிடும். வெயில் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் பாபாவோட நாமாவளியை சொல்லி பொறுமையாக மத்தியானம் வரைக்கும் 1 மணி வரைக்கும் நடப்போம். 1 மணிக்கு மேலே எல்லோரும் சாப்பிட்டு ஒரு 1 மணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட்டு 7 மணி 8 மணிக்குள்ளே எல்லோரும் ஆல்ட் ஆகிடுவாங்க. ஒருத்தர் சீக்கிரம் வருவாங்க, ஒருத்தர் பின்ன வருவாங்க. நம்ம இப்படி பாத யாத்திரையாக நடந்து போகும்போது வழியில் ஏகப்பட்ட கோயில் நமக்கு தரிசனம் கிடைக்கும். போகும் வழியிலெல்லாம் சாய் பக்தர்கள்லாம் நம்மளை கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க, உங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் அன்னதானம் தரேன், நான் காஃபி தரேன், டீ சாப்பிட்றேன். ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்து எல்லாம் சாப்பிடலான்னு போவோம். திடீர்னு அந்த இடத்துல ஒரு சாய் பக்தர் இல்லை நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வலுக்கட்டாயமாக அவங்க தான் அந்த பில்லெல்லாம் பே பண்ணுவாங்க. இது மாதிரி நிறையா விஷயங்கள் பாபா கிட்ட நடந்து போகும்போது நமக்கு அனுபவங்கள் நல்லா கிடைக்கிது. 2வது பாபா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு நல்லா தெரியுது. அதே வழி பாபாவோட மிராக்கிளும் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பாத யாத்திரைன்னு சொல்கிறோம். ஆனால் பாத யாத்திரைன்றது ஒரு சாதாரண விஷயமே அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா பாபாவோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாத யாத்திரையாக நடந்து போக முடியும். பாபாவோட அனுமதி இருந்தால் தான் ஷீரடி வர முடியும்னு சொல்கிறாங்க. பாபாவோட அனுமதி இருந்தால் தான் அவரை தரிசனம் பண்ண முடியுன்ற மாதிரி இது ஐதீகமாக ஷீரடி மண்ணில் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சாய். அதே மாதிரி நம்ம பாத யாத்திரை நடந்து வருவதற்கு பாபா நமக்கு அனுகூலம் பண்ணிட்டாருன்னா நம்ம எதையை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. நம்ம எண்ணங்கள் பாபா கிட்ட இருக்கணுமே தவிர நம்ம நடந்து போகும்போது காலில் கொப்பளம் வரும், கட்டி வரும், ஜுரம் வரும், ஃபீவர் வரும், வயிற்று வலி வரும், இதெல்லாம் பயந்துக்கிட்டு ஐயோ என்னால் உடம்பு சரியாக முடியல, இனிமேல் நடந்து போக முடியாது பாபா, நான் திரும்பி ஊருக்கே போகிறேன்ற மாதிரி எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. முன் வைத்த காலை எப்போதும் பின்னோக்கி போகக்கூடாது. பாபாவை நம்பி வந்துட்டோம். பாபா எந்த ரூபத்திலும் நம்மளை கை விட மாட்டார். ஏன்னா பாத யாத்திரைன்றது சாதாரண விஷயமும் கிடையாது. இப்போ ஃப்ளைட்டில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்கன்னு அது வேறு. நடந்து போகும்போது நமக்கு சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பபுள்ஸுகள் வரும், மழை வரும், வெயில் வரும். இதெல்லாம் கடந்து போனால் தான் நம்ம பாபாவை போய் தரிசனம் செய்ய முடியும். அதுக்கெல்லாம் நம்ம ரெடி ஆகிக்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, சாயி அப்பா சாயப்பா என்னால் நடக்க முடியல, நீ கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னால் அடுத்த செகண்டே பாபா நம்ம கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். இது தொடர்ச்சியாக அனுபவங்கள் நிறையா இருக்குது, நிறையா ஷேர் பண்ணலாம். கிட்டத்தட்ட 12 வருஷம் அனுபவங்கள் இதில் இருக்குது. அதில் எவ்வளோ விஷயங்கள் இந்த பாபா பற்றி சொல்கிறதுக்கு கணக்கே கிடையாது. அதனால் நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம். இந்த பிறவியில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பாபாவுக்கு பாத யாத்திரையாக நடந்து போய் பாபாவை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் ஒரு பெரிய பாக்கியம்தான். அதனால் எல்லா டிவோட்டிஸும் நல்லபடியாக பாபாவோட கிருபையில் பாத யாத்திரை வரணும்னு விருப்பப்படுற சாய் டிவோட்டிஸ் எல்லாம் ஆவோ சாய் மூலியமாக என்னுடைய நம்பர் அசோக் சாய் 9888411209. இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் கால் ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் இந்த வருஷம் பாத யாத்திரை நடந்து போகிறதுக்கான டேட்டெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கள் கூட வரக்கூடிய எங்கள் கூடன்னு சொல்கிறது தப்பு. பாபா நம்மளை எல்லாரையும் ஒன்று சேர்ந்து பாத யாத்திரையும் நடந்து போகிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அனுமதி இருந்தால் நம்ம எல்லாரும் ஆடல் பாடலோட ஆனந்தமாக திவ்யமாக பாத யாத்திரையாக நடந்து போய் நம்ம பாபாவை தரிசனம் செய்யலாம். போகும் வழியெல்லாம் நமக்கு பாபா விழா கோலமாக நடத்திக்கிட்டு இருக்காரு. போகும் வழியிலெல்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க, என்னப்பா நீங்களாம் பைத்தியக்காரனா, வேலை வெட்டி இல்லாதவங்களா, இன்னும் அங்கேருந்து நடந்து வரன்றீங்க, ஃப்ளைட் இருக்குது, கார் இருக்குது,
எதுலையும் போல் நீங்கள் ஏன் நடந்து வரீங்கலாம் கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கூடாது. பலர் பல சோதனைகள் சொல்லுவாங்க, பலர் பல பிரச்சனைகளை சொல்லுவாங்க. நம்மளோட எண்ணம் ஷீரடி சாய்பாபாவை பார்க்கணும், நம்ம பாத யாத்திரையாக நடந்து போகணும். நம்மளோட எண்ணங்களை அவரோட திருவடியில் வச்சுட்டோம்னா அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார் சாய்ராம். ஒரே ஒரு சின்ன மிராக்கல் மட்டும் ஒன்று சொல்கிறேன் சாய்ராம். நாங்கள் நடந்து போகிற வழியில் ஒரு இடத்துல எங்களால் படுத்து தூங்கணும். அந்த இடத்துல எங்கள் தூக்கம் வரல. அப்போ எங்கள் சந்திரமௌலி குருசாமி என்ன பண்ணினார், எல்லாத்தையும் எழுப்பி ஒரு ரோட்டில் படுக்கலான்னு சொல்லி படுக்க வந்தோம். நான் சொன்னேன், ரோடாக இருக்க சாய் அப்படின்னு. இந்த நைட்டில் எந்த வண்டி வரப்போகுது, ஒரு வண்டியும் வராது, படுக்கலாம் சாய்ன்னு சொல்லி படுத்தார். நாங்கள் ஒரு 5-6 பேர் படுத்து தூங்கிட்டு இருந்தோம். நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மயில் ரகம் எங்களை தட்டி தட்டி எழுப்புச்சு. மயில் எழுப்புது சாய், எழுப்புது சாய். எந்திரிச்சு பார்த்தா 2 செகண்டில் தூரத்தில் பார்த்தா வண்டி வேகமாக வந்துட்டுருக்கு. அந்த வண்டி வரதை பார்த்துட்டு, ஆஹா பாபா நம்மளை மயில் வாகனத்தில் நம்மளை எல்லாத்தையும் எழுப்பி வண்டி வரதை உணர்த்துட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மிராக்கல், ஒரு மறக்க முடியாத மிராக்கல். 2வது ஒரு வாட்டி வழி தடுமாறி போய்கிட்டே இருந்தோம். தப்பான வழியில் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அது எங்களுக்கு தெரியல. மயில் சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. என்னடா அது மயில் சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது, நம்ம பாட்டில் நடந்து போய்கிட்டே இருக்கோமே, பேசிக்கிட்டே போகிறோமே, இது நமக்கு என்னென்னு தெரியல, நமக்கு ஹிந்தியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, யாரை போய் விசாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டில் பேசிக்கிட்டே போய்கிட்டே இருக்க போகும்போது கொஞ்சம் தூரத்தில் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டோம். நம்ம இனிமேல் ஷீரடி பாத யாத்திரை போகிறோம், வழி இந்த பக்கம் தான் போகும்போது, இல்லை இது தப்பான வழி, நீங்கள் ரொம்ப 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தப்பாக வந்துட்டீங்க, திருப்பி ரிவர்ஸ் போய் தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் நடந்து அந்த பாதையை பார்க்கும்போது அந்த மயில் அதுக்கப்புறம் சவுண்டு கொடுக்குறது நிற்பாட்டிருச்சு. அப்போ நம்ம கரெக்டான பாதைக்கு வந்துட்டோம் அப்படின்றது மயிலுக்கு தெரிஞ்சிருச்சு. பாபா தான் மயில். அப்படி எல்லா விஷயங்களையும் பாபா கூட தான் வழி நடத்திக்கிட்டு இருக்கார் சாய்ராம். அதனால் ரொம்ப ஒரு அருமையான பாத யாத்திரை. உண்மையிலே நமக்கெல்லாம் பாபாவுடைய கிருபையில் நம்மலாம் பாபாவுக்கு கொடான நன்றிகள் சொல்லணும். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம இந்த பிறவியில் நம்ம என்னென்னமோ கஷ்டங்கள் பட்டிருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அந்த பாத யாத்திரையில் நடந்து போய் இருக்கக்கூடிய அனுபவங்கள் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம கழுத்தில் அந்த மாலை விழுந்ததுமே நமக்குள்ளே நம்ம இல்லை. ஏதோ நம்ம மாலை கழுத்தில் விழுந்தால் நம்ம உடம்புல ஏதோ ஒரு சார்ஜர் ஏறின மாதிரி உடம்புல ஒரு சார்ஜ் ஆகிடுது. நடக்க நடக்க ஓம் சாய் ஸ்ரீ சாய், ஓம் சாய் ஸ்ரீ சாய் சொல்லிட்டு தான் நடப்போம். வரலைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாலும் சாயி சாயின்னு தான் சொல்லிட்டு நடப்போம். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் பாபாவோட நாமாவளியை சொல்லிக்கிட்டு எப்படியாவது பாபா நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவார். நம்மளை யாரையும் கஷ்டப்படுத்தினாலும் ஷீரடி மண்ணை வந்ததும் நான் அவரை பாபாவை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்த பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தரிசனம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அனுபவங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எண்ணங்கள் பாபா கொடுத்துக்கிட்டு இருக்கார். உண்மையிலே இந்த பாத யாத்திரையில் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஷீரடி சாய்பாபா கொடுத்துருக்குறது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். பாத யாத்திரையில் நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். இந்த பாத யாத்திரையில் கலந்துக்கூடிய சாய் டிவோட்டி எல்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு நீங்கள் எல்லோரும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பாபாவோட ஆசீர்வாதத்தோடு நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து பொறுமையாக நிதானமாக பாபாவை பற்றி பேசிக்கிட்டு, பாபாவோட பாடல்களை பாட்டுக்கிட்டு, யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ அவங்களுக்கெல்லாம் நம்ம கூட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு பொறுமையாக நிதானமாக பாபாவை பேசிக்கிட்டு நல்லபடியாக நடந்து போய் பாபாவை பார்க்கலாம். மனசை 365 நாளும் பிறவியாக எடுத்திருக்கோம். எவ்வளவோ பிரச்சனை, எல்லா குடும்பத்துலேயும் பிரச்சனை, எல்லாத்துக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த 1 மாத காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பாபா நம்ம கொடுத்துருக்கிறத உண்மையிலே இது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயந்தான் பாபாவோட பாத யாத்திரை. நம்ம காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சு பாபாவோட நாமாவளியை சொல்லிக்கிட்டு நடக்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்போ வழியில் எவ்வளோ அற்புதங்களை பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த 1 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 1400 கிலோமீட்டர் நம்ம நடக்கிறோம். இந்த 1400 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் போகிற மாதிரி நம்மளுக்கு காட்டுவார். ஆனால் அதில் நம்மளோட பயபக்தி நமக்கு நல்ல தேவை. நமக்கு பாபாவோடைய நினப்புகள் நல்லா இருக்கணும், பாபாவை பற்றி நல்லா பேசணும். எதுவாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் கூட வர டிவோட்டிஸ் யாரும் விட்டுட்டு போக மாட்டாங்க. எல்லாருக்கும் சேவைகள் செய்து, கால் வலிச்சா காலுக்கு என்ன செய்யணுமோ அந்த சேவா செய்வாங்க. காலில் பபுள்ஸ் வந்துட்டால் அதை கட்டி கூட்டிகிட்டு போவோம். எதுக்கு நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. எல்லாமே பாபா நம்மளை நல்லபடியாக கூட்டிகிட்டு போவார். அந்த சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், இதெல்லாம் பயந்து நம்ம போகக்கூடாது. எல்லாத்தையும் தாங்கினா தான் நம்ம போய் பாபாவை பார்க்க முடியும். பாத யாத்திரையில் சந்தோஷமாக போயிட்டோம்னா நமக்கு அனுபவங்கள் கிடைக்காது, எதுவுமே நமக்கு தெரியாது. அதனால தான் பாத யாத்திரையாக நடந்து போகும்போது தான் நம்மளுடைய கஷ்டங்கள், நம்மளுடைய மனசு எல்லாமே பாபாவுக்கு நல்லாவே தெரியும். இந்த குழந்தைங்கள்லாம் நடந்து வராங்க, இவங்களை எப்படி நம்மளை கூட்டிகிட்டு போகணுன்ட்டு பாபாவுக்கு தெரியும். அந்த எண்ணங்கள் நமக்கு பாபாட்ட இருக்குது. நம்மளோட எண்ணங்களும் சாயின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால் இந்த பாத யாத்திரை உண்மையிலேயே நம்ம இந்த பிறவியில் நடந்து போகிறதுக்கு நல்ல ஒரு விசேஷமான ஒரு பாத யாத்திரை தான்.
இது பாபா அனுமதி கிடைச்சா மட்டும்தான் எல்லாரும் போக முடியும். பாபாவோட அனுமதி கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கும். எல்லாரும் ஒரு வாட்டியாவது வந்து இந்த பாத யாத்திரையில் கலந்துக்கிட்டு பாபா வந்து நல்ல விதமாக தரிசனம் பண்ணுங்க. உண்மையிலே ஒரு வருஷம் நடந்து வந்தால் தானாக அடுத்த வருஷம் பாபா கூப்பிடுவார். ஏன்னா நான் ஒரு வருஷம் தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனால் என்னோடய மனசு என்னோடய காலம் முடிகிற வரைக்கும் இந்த பாத யாத்திரை நடந்து போகணுன்ற எண்ணம் எனக்கிட்ட நான் பாபா நிறைய கொடுத்துருக்குறாரு. நான் இதுக்கு முன்னாடி சபரிமலையில் ஐயப்பன் டிவோட்டியாக இருந்ததுக்கப்புறமும் இப்போ பாபா கிட்ட வந்ததுக்கப்புறம் நிறையா விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருச்சு. பாபாவை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல ஒரு குப்தா சாய் வந்து எங்களோட பாத யாத்திரையில் 3வது வருஷம் வந்து அவர் ஜாயின் பண்ணினார். அவர் அந்த வருஷம் வந்து ஜாயின் பண்ணி அவர் பாத யாத்திரை நடந்தபோது அவர் பாபாவை பற்றி சொன்ன விஷயங்கள், அவர் செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் நாங்கள் அப்போ தான் பார்த்தோம். அப்போ குப்தா சாய்கிட்ட சொல்லுவேன், நீங்களாம் பாபா சாயின்னு சொல்லுவார், அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்ணா, சாயின்னு தான் சொல்லணும், பாபா தான் அங்கே இருக்கிறாருன்னு படி சொல்லுவாங்க. இப்படி குப்தா சாய், ஸ்ரீனிவாசன் சாய், பெருமாள் சாய், இப்படி எல்லா சாய் டிவோட்டிஸும் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கூட்டங்கள் நிறையாக டிவோட்டிஸ் நல்லா வர வர அனுபவங்கள் நிறைய கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் குப்தா சாய்ராம், ஸ்ரீனிவாசன் சாய், பெருமாள் சாய் எல்லாரும் ஒன்று சேர்த்து யார் யார் வீட்டில் பூஜை போடணும் ரொம்ப ஆசைப்படுறவங்க வீட்டுக்கெல்லாம் போய் குப்தா சாய், ஸ்ரீனிவாசன் சாய், பெருமாள் சாய் எல்லாம் நாங்கள் போய் நல்லபடியாக பாபாவுக்கு அபிஷேக ஆராதனை செய்து சத்தியநாராயண பூஜைகள்லாம் நல்லபடியாக செய்து அவங்களோட குறைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்து பாபா கிட்ட நல்லா ஒரு பிரார்த்தனையாக அந்த பூஜைகள்லாம் பண்ணி கொடுத்துட்டு பாபாவோட தட்சணை அவர் குப்தா சாய் 2 ரூபா தான் வாங்குவார். அது 5000 ரூபா கொடுத்தாலும் வாங்க மாட்டார், 10,000 ரூபா கொடுத்தாலும் வாங்க மாட்டார். பாபாவோட காணிக்க 2 ரூபா, வெறும் 2 ரூபா காயின் மட்டும்தான் வாங்குவார். அந்த 2 ரூபா காயினை மட்டும்தான் வாங்கிட்டு அவர் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்ணி இன்றைக்கி அவர் செய்த பூஜைகள்லாம் வந்து எதிர்பார்த்ததை விட நல்லா போய்கிட்டுருக்கு. 2வது ஒவ்வொருத்தர் குழந்தை இல்லைன்னுவாங்க, அந்த குழந்தைக்காக போய் சத்யநாராயண பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் 2-3 மாதத்தில் 4 மாதத்தில் 6 மாதத்தில் ஃபோன் பண்ணுவாங்க, சாய் எனக்கு குழந்த கன்சீவ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி குப்தா சாய்க்கு ஃபோன் வரும், எங்களுக்கெல்லாம் ஃபோன் வரும். உடனே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாய் போய் நன்றி சொல்லுவார். இப்படி குப்தா சாய் செய்த பூஜைகளில் வந்து குழந்தை இல்லாதவங்க வீட்டுக்கு போய் அவர் பூஜை பண்ண இடத்துல எல்லாம் குழந்தைங்களுக்கு கிடச்சிருச்சு. அவர் யார் யாருக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அவருக்காக பிரார்த்தனை பண்ணி சென்னையிலேருந்து மயிலாப்பூர் பாத யாத்திரை, வேளச்சேரியிலேருந்து அவர் மயிலாப்பூர் வரைக்கும் நடந்து வந்து எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை நிவர்த்தி பண்ணுற வரைக்கும் பாபா விட மாட்டார். அந்தளவுக்கு பாபா வந்து கூட இருந்து குப்தா சாய், ஸ்ரீனிவாசன் சாய் எல்லாரும் நல்ல விதமாக இந்த பூஜைகளை செய்துட்ருக்காங்க. அந்த பூஜைகளெல்லாம் நாங்கள்லாம் கூட போய் இருந்து அவரோட அனுபவத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். பூஜைனா என்ன, துணி பூஜைனா என்ன, சத்யநாராயண பூஜைனா என்ன, இப்படி எல்லா பூஜைகளும் குப்தா சாய் மூலியமாக தான் நாங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி குப்தா சாய்ராம் வந்து எங்களுக்கு பாபா மாதிரி எங்களை வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவரோட அறிவுரையை கேட்டு தான் நாங்கள் எல்லாமே இன்றைக்கி எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் மூலிமா நிறையா விஷயங்கள் நாங்கள் பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஷிரடி சாய்பாபாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா குப்தா சாயை காமிச்சு கொடுத்தது, ஸ்ரீனிவாசன், பெருமாள் சாய், இப்படி பல டிவோட்டிஸ் நிறையா பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே பாபா வந்து எல்லோரும் இன்றைக்கி ஒரு சாய் குடும்பமாக இருந்து எல்லோரும் இந்த பாத யாத்திரையை நடத்துறதுக்கான பூஜைகள், வழிமுறைகள் எல்லாமே சீரும் சிறப்பமாக எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே வந்து நம்ம சாய்பாபாவோட ஆசீர்வாதத்தோட இந்த பாத யாத்திரை சீரும் சிறப்பமாக நடத்தணும்னு சொல்லி பாபாட்ட எல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த வருஷம் பாத யாத்திரை நடந்து போகிறதுக்கு நம்ம எல்லா சாயோட ஆசீர்வாதத்தோடும், நம்ம ஷிரடி சாய்பாவோட ஆசீர்வாதத்தோடும், ஆவோ சாயோட ஆசீர்வாதத்துடன் நம்ம எல்லோரும் இந்த வருஷம் பாத யாத்திரை நடந்து போகிறதுக்கு சீக்கிரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தேதி நாங்கள் சொல்கிறோம். அந்த தேதியில் வந்து வாட்ஸ்அப் மூலமாக எங்கள்கிட்ட பேசுங்க. அதுக்கான வழி வந்து பாபா கொடுப்பாரு. பயப்பட வேண்டாம், தைரியம் பாபா கொடுப்பாரு. நம்ம நடக்க முடியுமோ நடக்க முடியாதுன்ற எண்ணங்கள் நமக்கு வர வேண்டாம். நம்ம பாபாவை நம்புவோம். பாபா நம்மளை வழி நடத்துவார். பாபா நம்மளை வழி நடத்தி கூட்டிகிட்டு போவார். இந்த மாதிரி ஒரு பாத யாத்திரைக்கெல்லாம் நம்ம நடந்து போய் அவரை தரிசனம் செய்யறதுக்கு இந்த பிறவியில் நம்ம எடுத்த இந்த ஜென்மாவுக்கு உண்மையிலே நம்ம பாபாவுக்கு நன்றி சொல்லணும். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இந்த ஊர் என்ன ஊர் சார் இந்த ஊர் என்ன ஊர்? ஜூட்டூர்னு கூட்டி தாண்டி கூட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் ஜூட்டூர்லேருந்து 55 கிலோமீட்டரு மந்திராலயம். இப்போ எங்களுக்கு மதியம் இது இரவு உணவு தயாராகி கொண்டு இருக்குது. அதுக்கு ஒரு 2-3 சாயிரம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு சிவன் கோயிலில் வந்து தங்கியிருக்கோம். இந்த ஒரு கிராமம் ஜூட்டூருங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு சிவன் கோயில். அந்த ஊர் தர்மகர்த்தா இந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட் அவங்களே வந்து மனமாக வந்து அவங்க பக்கத்துலேயே நின்று அவங்களுக்கு என்ன வசதி வேணும் ஏது வேணும்னு சொல்லி எங்களை ரொம்ப உபசரித்து கொண்டாந்து இது பண்ணியிருக்காங்க. இன்வைட் பண்ணி செல் போடணுமா, சார்ஜர் போடணுமா,
அங்கே ரூமில் தங்குங்க, அங்கே தங்குங்க, இங்கே தங்குங்க, அவங்க நல்லா தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப உபசரிப்பு இந்த கிராமத்தில். நல்லா இருக்குது. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ. तुमच नाम ध्याताय हरे संस्कृति व्यथाय अगाध तव करणीय मर्ग दवे से अनाथाय दवे से अनाथाय हारते साई बाबा कले योगे अवतार सगुण पर ब्रह्म साचार अवतीर्ण दहलासे स्वामी दत्त दिगंबर दत्त दिगंबर आरते साई बाबा।